வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆகிருக்கிற OPPO F21 Pro தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம OPPO F21 Pro வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோய் ஆயிலில் வந்து டிசைன் பண்ண பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இங்கே போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ரீசைக்கிள், ரீயூஸ் அண்ட் ரெட்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பெரும்பாலுமான கம்பெனிஸ் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்ட்ரா சென்சிங் செல்ஃபி வித் IMX709 லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த IMX709 அப்படிங்கிற லென்ஸ் பார்த்தீங்கன்னா சோனியுடைய லென்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RAM எக்ஸ்பான்ஷன் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக்கி ஃபிளேர் போர்ட்ரேட் மோட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமேசிங்கான ஒரு ஃபீச்சருங்க. நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கும் போதே நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணி எடுக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் உங்களை வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 4500 mAh சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு யூஷுவலான ஒரு கெப்பாசிட்டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 8GB and 128GB வேரியன்ட் OPPO F21 Pro. லெட்ஸ் அன்பாக்ஸ் OPPO F21 Pro. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு சிம்பிளான காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மில்கி ஒயிட் இருக்குது. ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவாக அவங்களுடைய பிராண்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை சைடில் வச்சிடலாம். குவிக் கைட் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் இருக்குது. 33 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்மேட். நீங்கள் வந்து லேப்டாப்பில் போட்டுக்கலாம், சிஸ்டம்ஸில் போட்டுக்கலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் இருக்குது. 33 வாட்ஸ் சூப்பர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வைஸும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபோனோட கவர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. iPhone 12, 13 அது மாதிரியான ஒரு ஃப்ளாட் டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டன்னிங்கான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து அதோடைய செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 பெரிய லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து iPhone 12, 13 விட இந்த லென்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லென்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். தேர்ட் கேமரா வந்து அவ்வளோ சின்னதாக இருக்குது. கேமராவை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RGB லைட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் ஏதாவது மெசேஜஸ் வருது அப்படின்னா அது மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட இந்த லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். அது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. C டைப் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பழைய ஹெட்ஃபோன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீஸ் பெரும்பாலான ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே பட்டனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல் பட்டனாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு SIM 1, SIM 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபோனுடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.43 இன்ச் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய சைஸும் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ். நீங்கள் வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோன் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 4500 mAh பேட்டரி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து வெயிட் அவ்வளோ இல்லை. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணால் கை வலிக்காது. அதே நேரத்தில் வெயிட் கம்மியாக ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்பெக்குன்னு அப்புறம் பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம OPPO F21 Pro-வை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.43 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ், ரொம்ப ஒரு நல்ல சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிற AMOLED டிஸ்பிளே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 680 ப்ராசரோட வருது. RAM வந்து 8GB அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. அண்ட் OS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 12ஓட வருதுங்க. லேட்டஸ்ட் Android வெர்ஷன் 12ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா RAM வந்து 8GB ப்ளஸ் 3GB நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து 5GBயாகவும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 8GB ப்ளஸ் 5GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13GB இருக்கிற ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுற கால்குலேஷன் வரும். அண்ட் நீங்கள் வந்து கம்மி பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து 2GBக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர். உங்கள் மெமரியில் இருந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர சில ஃபோன்ஸில் மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஹெவியான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ, ஹெவியான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ, அப்போல்லாம் நீங்கள் வந்து இதோடைய கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அடுத்தது கேமரா தான் வந்து இந்த ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கேமராவை சுற்றி உங்களுக்கு வந்து RGB ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் சார்ஜ் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து லைட் எரியும், பார்க்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க 1.7 அப்ரேச்சரோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெகாபிக்சல் மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து கேமரா செட்டப் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரைமரி லென்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26mm வைட் லென்ஸாகவும் வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் எடுக்க போகிற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா OPPO F21 Pro-ல செல்ஃபி கேமரா வந்து சூப்பர் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்டில் வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் தான், பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பட்டன்லேயோ இல்லை பேக்லேயோ வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் USB Type-C ஆன் த கோ ஃபீச்சர் இருக்குது USBயில். அண்ட் உங்களுக்கு வந்து கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, ஆக்சிலோமீட்டர் இது மாதிரி யூஸ்வலாக வர எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து சஸ்டெயின் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 watts கொடுத்துருக்காங்க. 0 to 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ½ hour அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக ஆயிரும். ஸோ ஓவரால் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக் அண்ட் சன்செட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆரஞ்சு அப்படிங்கிற கலர். ஓகே வியூவர்ஸ், ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா OPPO F21 Pro வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் அமேசிங்கான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கேமராவை சுற்றி இருக்கிற லைட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து சார்ஜ் போட்டாலும் சரி, உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் வந்து லைட் எரியிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்ரோஸ்கோபிக் கேமரா கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நீங்கள் ஏதோ ஒரு சின்ன இலை இல்லைன்னா ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஏர் எடுத்து நீங்கள் வச்சு அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியுமோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சின்ன பசங்க யாருக்காவது வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மைக்ரோஸ்கோப்பாகவும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கேமராவை நான் வந்து யூஸ்வலாக 2 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கிளியராக இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப வந்து கிளியராக இருக்குது. அதே நேரத்தில் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் புக்கி ஃபிளேர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கி மோடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. அடுத்தது Snapdragon 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4G ப்ராசஸர். ஸோ 5G வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5Gக்கு இன்னும் வந்து நிறைய நாட்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா RAM and memory பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8GB இருக்குது, 128GB காம்பினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேமை வந்து நீங்கள் 5GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சுமே பார்த்தீங்கன்னா OPPO F21 Pro உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.